பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற குழந்தைகள் நடு வீட்டில் தாய் கழுத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி. சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். உயிரிழந்த பெண்ணின் கணவரும் தற்கொலைக்கு முயன்றதால் அதிர்ச்சி. மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது ஏன்? பின்னணி என்ன? ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த 2 குழந்தைகள் கதவை திறந்துட்டு உள்ள போயிருக்காங்க. அப்ப நடு வீட்ல தாய் ஜிபி மோல் கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச குழந்தைகள் கதறி அழுதுருக்காங்க. அடுத்து பக்கத்து வீட்டுக்கு ஓடி போன 2 குழந்தைகளும் தாய் உயிரிழந்த விஷயத்தை பத்தி சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அப்ப வீட்டுக்குள்ள கிடந்த ஜிபி மோலின் போனை போலீசார் கைப்பற்றி இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த நம்பருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர்முனையில பேசின ஒருத்தர், உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்த நபர்கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள கீழில்லம் பகுதியைச் சேர்ந்தவர் லைஜோ. இவருக்கு கல்யாணமாகி ஜிபி மோலுங்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. லைஜோ அதே பகுதியில ஒரு ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள் வரையும் குடும்ப வாழ்க்கையும் தொழிலும் லைஜுவுக்கு நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. லைஜு இப்பதான் தொழில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. காலையில ஹோட்டலுக்கு போற கணவன் நைட்டு 10 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவாராம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வேலைக்கு போன கணவன் மனைவிக்கு போன் பண்ணி இருக்காரு. அப்ப மனைவியோட போன் பிஸின்னு வந்திருக்கு. அடுத்து ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. அப்பவும் போன் பிஸின்னே வந்திருக்கு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச கணவன் தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப வீட்ல மனைவி யார் கூடவோ போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததா கூறப்படுது. இத பார்த்து கடும் கோபமான கணவன், நான் ஒரு அவசர வேலையா உனக்கு போன் பண்றேன், நீ அந்த போனை கூட எடுக்காம யார் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அதுக்கு மனைவி, நான் என் தோழி கூட தான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னு போனை காட்டியிருக்காங்க. ஆனா அதை நம்பாத கணவன் மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அன்னையிலிருந்தே குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. குழந்தைகளும் வீட்டுல நிம்மதியா இல்லாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் அமைதியா போயிருக்கு. இதுக்கிடையில மனைவி செல்போன்ல எந்த நேரமும் ரீல்ஸ், யூடியூப்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுவும் கணவன் லைஜுவுக்கு சுத்தமா பிடிக்கல. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போன கணவன் திடீர்னு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்ப மனைவி கணவனை கண்டுக்காம செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதனால கணவன் மனைவி கிடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப கணவன் மறுபடியும் தன்னோட மனைவியை சந்தேகப்பட்டு திட்டி இருக்காரு. பதிலுக்கு மனைவியும் அவரை தகாத வார்த்தையால திட்டினதா கூறப்படுது. இதனால கடும் கோபமான கணவன் மனைவியை சரமாரியா அடிச்சிருக்கான். அடுத்து கீழே கடந்த கயிற்றை வச்சு மனைவியோட கழுத்தை நெரிச்சி துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். அதுக்கடுத்து சடலத்தை பார்த்து பதறி போன நபர் போலீஸ் கிட்ட சிக்கிருவோம்னு நினைச்சு சூசைடு பண்ணிக்க முடிவு பண்ணி இருக்கான். அதுபடி கொலைக்கு அப்புறம் தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு நேரா போன லைஜு எதிரில வந்த அரசு பேருந்து மேல வேகமா மோதி இருக்கான். இதுல படுகாயம் அடைஞ்ச லைஜுவை மீட்ட பொதுமக்கள் அங்குள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் லைஜுவை அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணி இருக்காங்க. கணவனோட சந்தேக புத்தியால ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போன சம்பவம் அப்பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.